வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பார்த்தீங்க? நான் இந்த துறைக்கு ஸ்ட்ரைட்டா இந்த துறைக்கு தான் நான் படிச்சு முடிச்சிட்டு கையோட நேராக நான் முக்கால்வாசி மலேசியாவில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சினிமா ரொம்ப எடுக்க மாட்டாங்க. அதனால தொலைக்காட்சி டாக்குமெண்ட்ரிஸு அந்த மாதிரி மியூசிக்கல் நிகழ்ச்சிகள் அப்படி தான் செஞ்சு வந்திருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 10 ஆண்டுகள் பிறகு தான் படம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் pretty much டிவி இண்டஸ்ட்ரியில் தான் நான் இருந்தேன். டிவி இண்டஸ்ட்ரியில் நான் மெயினாக ஒரு ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் இருந்தேன். ஸ்கிரிப்டும் எழுதுவேன். அது 3 செஞ்சு நான் செஞ்சது எல்லாமே ட்ராவல் ப்ரோக்ராம், கிட்ஸ் ப்ரோக்ராம், வீமன் ப்ரோக்ராம், குக்கிங் ஷோ இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சார், மலேசியாவில் பொதுவாக தமிழ் படங்கள் எடுப்பது அவ்வளோ ஈஸியா? அதே மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் மலேசியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சூழல் ஈஸின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கிராண்ட் கிடச்சி நம்ம கிராண்டில் படம் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம சினிமாவில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது மலேசியாவில் உலகத்திலே இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்குது. கம்பல்சரி ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மலேசியா படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். முதல்ல 2 வாரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. பட் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா சினிமாக்காரவங்க அதுலேயும் கொஞ்சம் சில நம்பர்ஸில் ப்ளே பண்ணி சரியாக ஓடலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர்த்து நிறையா மோசமான படங்களும் அந்த சிஸ்டமில் போவாங்க. அப்படிங்கிற சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மலேசியாவில் படம் எடுக்கிறது என்ன கஷ்டம் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரொடியூசர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மலேசியா படங்கள் மேலே யாருக்கும் பெருசாக நம்பிக்கை இருக்காது. ஸோ அப்போது ப்ரொடியூசர் தேடி செய்கிறது ஒன்று கஷ்டம். பட் இதை விட மிகப்பெரிய கஷ்டம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரும் இந்திய சினிமாவை போல் நம்ம ஒரு காப்பி பண்ணால் போதும், அதோடைய நகல் நம்ம செஞ்சால் போதும் அப்படிங்கிற சூழலில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இதை தவிர்த்து நம்ம ஒரிஜினலாக ஒரு கதை சொல்ல போகிறோம், மலேசியா மக்களை பற்றி நம்ம கதை சொல்ல போகிறோம்னு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஏறத்தாழ படம் பண்ணிடலாம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் கூட பண்ணிடலாம். ஆனால் மக்கள் பார்ப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாறும் நம்ம நம்பலாம். மலேசியாவில் படங்கள் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நடைமுறையில் இருக்காங்க. ரிலீஸ் பண்ணுறது கேட்குறீங்களா? ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். இன்னும் ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வரலன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் மலாய் படம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதானமாக மலாய் இண்டஸ்ட்ரி தான் மலேசியாவில் இருக்குது. ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு 70லேருந்து ஒரு 100 ஸ்க்ரீன் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் தமிழ் படங்களுக்கு ஒரு 20, 30, 50 அந்த மாதிரி வரும். அதுவும் நம்ம ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்குள்ளார போய் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏறத்தாழ ஒரு படம் பண்ணீங்கன்னா நீங்கள் சினிமாவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் எவ்வளோ பெருசாக கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த மலாய் படங்கள் ரிலீஸ் ஆகுது. சரி, அதே தினத்தில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல், சிரமங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மலாய் படம் வர்றது நமக்கு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எங்கெங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்தந்த ஏரியாவில் தான் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப பெரிய போட்டி இங்கேருந்து வர படங்கள் தான். கொலிவுட்லேருந்து வர படங்கள் தான் வரும்போது முன்னுரிமை கொலிவுட் படங்களுக்கு கொடுப்பாங்க. மக்களும் அந்த படங்களை விரும்பி பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு ஷோஸ் குறைப்பாங்க தவிர மற்றபடி மலாய் படங்கள் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அங்கே. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா, ஸோ இந்த ஒரு படம் எடுப்பதில் சிரமங்கள்லாம் இருக்கா? இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடம் போனால் பர்மிஷன் வாங்கணும், எங்கே ஷூட் எடுத்தாலும் நிறைய சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மலேசியா நீங்கள் படம் பார்க்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அங்கே ரொம்ப ஈஸி. அங்கே படம் பண்ணுறது நம்ம பக்காவாக நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டுட்டோமா பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக வராது. நம்ம சைட் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோமா பெரிய பிரச்சனை அது வரைக்கும் சந்திச்சதில்லை. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தீங்க, அது திரும்ப ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு 2 படம் எடுத்திருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகள் ஏன் இந்த இடைவெளி? 10 ஆண்டுகள் ஏன் இடைவெளி அப்படின்னா, நம்ம படம் நம்ம நேஷனல் அவார்ட் கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் நேஷ்னல் அவார்ட் கிடைச்சாலும் அதை ஃபண்டிங் தேடுறது ஒரு பெரிய ஒன்றும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன பட்ஜெட்டில் போட்டு செஞ்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு பார்க்கும்போது அதுக்கான நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. அது போக இந்த 10 ஆண்டுகளில் நான் ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுதி இருந்திருப்பேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு டைம் யூஸ்வலி இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு அந்த லக்ஸரி இருக்கிறதுனால நான் டைம் எடுத்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டேன். பார்க்கும்போது அந்த 2 படங்களும் 2020 பண்ண வேண்டியது. அந்த டைமில் கோவிட்லாம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் தள்ளி போணுச்சே தவிர மற்றபடி நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம ஆக்டிவாக தான் இருந்தோம்.
ஸோ பட்ஜெட் வைஸ் இந்த படம் எடுப்பதற்கு வந்து நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்களா? இவ்வளவு பட்ஜெட் போட்டு இந்த படம் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி? ம் பெரிய சிரமம் அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஜகாட்டுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நம்ம வந்து சொந்தமாக தான் ஃபண்ட் எல்லாம் வெளியே தேடினோம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் கிராண்ட் கிடைச்சது. பட் என்ன ஒன்று, நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிராண்ட் தான் கிடைச்சதே தவிர நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேற ஒரு அமௌண்ட் மைண்டில் வச்சுருந்தோம், அந்த அமௌண்ட் வரல. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். அதனால அது ஒரு பெரிய சிக்கலாக நான் கருதலை. அது ஒரு பரவாயில்ல, அது மூவ் ஆன் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் நான் பார்க்குறேன். சரி, இந்த படங்கள் எல்லாமே நீங்க தமிழ் மொழியில எடுத்திருக்கீங்க. ஏன் இதையே வந்து நம்ம மலாய் மொழியிலே எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணலையா? இருக்கு, பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் ஜகாட் முடிச்சக்கே விட நான் ஒரு மலாய் படம் தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அந்த கதை சரியா அமையலைங்கிறத தவிர நம்ம பண்ணதுக்கான சூழல் இருக்கு. நான் எப்படி பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஜகாட் முடிஞ்சக்கே விட நமக்கு கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காசு வந்து நம்ம ஏன் வந்து ஒரு மலாய் படம் எடுக்கணும், நம்ம சொல்லாத கதைகள் நம்ம சொல்லாமே தமிழ்லேயே செய்யலாமே அப்படிங்கிறதுனால தான் வந்து தமிழில் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு நான் யோசிப்பேன், மலாயில செய்யலாம், அதுக்கான சூழல் எல்லாமே இருக்கு. இல்ல மலாய் மொழியில எடுத்து ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா நிறைய திரையர்கள் கிடைக்கல இன்னும்? ஆமாம்மா, கிடைக்கும். நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து தமிழ் சினிமா ஆரம்பிச்சு வச்சுன்னா அது எவ்வளோ போகுதுங்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் இது எனக்கு அடுத்து வரவங்களுக்கு வந்து ஒன்று பார்த்த கொஞ்சம் ஈஸியாகும். அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய படங்கள் எடுப்பாங்க. அப்படியே பைய வந்து மலேசியா தமிழ் படங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பர்சனலாக நான் வந்து தமிழில் ஒரு 3 படம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது ஓரளவுக்கு என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் நம்புறேன். அது தேவைப்பட்டது அது தமிழில் செய்யறதுக்கு. இந்த பைலிங்குவல் சொல்லுவாங்க, இப்ப தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டுத்துலயும் நேரடியா படங்கள் எடுப்பாங்க. இதே மாதிரி இந்த நீங்க எடுத்த படங்கள் இல்ல எடுக்க போகிற அடுத்த படங்கள் மலேசியா மற்றும் தமிழ் இந்த 2 மொழியில எடுக்க முடியாதா? எடுக்கலாம்ல சார்? மலாய் மொழி, தமிழ் மொழி சரிங்களா, கொஞ்சம் கடினம். ஏன்னா அது ரெண்டும் வந்து வேற ஒரு கலாச்சாரம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா கூட, ஹிந்தின்னு எடுத்தா கூட ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலாச்சார ரீதியா ஒன்று இருக்கும். அது வந்து கலாச்சாரமும் வேற, அவங்களோட மதமும் வேற அப்படிங்கிறதுனால அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி சில விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய சென்சிட்டிவிட்டி டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதனால பைலிங்குவல் எடுக்கிறது கொஞ்சம் கடினம், ரொம்ப கடினம் தான் சொல்லணும். பைலிங்குவல் எடுக்கும்போது டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, டப்பிங் ஏன்னா இப்போ வந்து மலாய்க்காரங்க நம்ம படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம கீழே சப்டைட்டில் போடுறோம் இல்லையா, சப்டைட்டில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டப்பிங் பண்ணி தான் போடணுங்கிற அவசியம் வந்து மலேசியாவில் இல்லை. இந்த படங்களுடைய பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஏன்னா தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சொல்லிடலாம், சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஈஸியாக ஒரு முன்னணி நடிகர்களுடைய படத்துக்கும் கிடைச்சிடும். இப்போ உங்களை போன்ற படங்கள் அங்கே இருக்கிற ஓடிடி தளங்கள், சேட்டலைட் தளங்கள் எப்படி வியாபாரம் ஆகுதா இந்த மாதிரி படங்கள்லாம்? இல்லை, பெருசாக வியாபாரம் ஆகலை. ஆனால் எடுத்து போடுறாங்க, ஓரளவுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் எப்படி பார்க்கணும்னா, நம்மளோட சினிமா வந்து ரொம்ப வீரியமாக ஆரம்பிச்சு தான் 2012 சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா இப்போ தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 13 வருஷம் தான். மொதல் படம் வந்து 1969 எடுத்தாங்க, 91 ஒரு படம் எடுத்தாங்க. இடையில வந்து டிவிடி படங்கள் வந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக டிவிடி படம் பண்ணாங்க. சினிமாவுக்கு படம் பண்ணது 2012 அப்படி தான் வந்தது பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி தான். இது வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் எப்படி அப்படிங்கிறத டாபிக்கே நம்ம போக முடியும். இப்போ வந்து நம்ம ஆளுங்க கண்ணில் படுற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வருது இல்லையா, மலேசியாலேருந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தொடக்க வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அடுத்தடுத்த படங்கள் கதை எல்லாமே ரெடியாக எழுதி வச்சிருக்கீங்களா? அடுத்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ஒரு நிறைய கதைகள், ஒரு 4-5 கதைகள் ரெடியாக இருக்கு. ஆனால் அதை நான் எந்த பட்ஜெட்டில் செய்ய போகிறேன், எந்த லாங்குவேஜில் செய்ய போகிறேன், எந்த கண்ட்ரியில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒன்றும் டிசைட் பண்ணலை. இது 3 ரிலீஸ் ஆன பிறகு தான் நான் கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சிந்திக்கலான் இருக்கேன். ஸோ இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேற ஏதாவது வேலை செஞ்சுருந்தீங்களா, இல்லை இந்த படங்கள் எடுத்தது பிறகு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க? படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படித்து முடிஞ்ச வந்து கூட ஸ்ட்ரைட்டாக நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி டிவியில் தான் நான் இருந்தேன். டிவி முடிஞ்சு சினிமாவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் எப்படி இருந்தாலும் நான் சினிமாவில் தான் இருப்பேன். அவட என்ன ரோல், நான் எப்படி எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறேங்கிறது நான் சிந்திக்கல. எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான். அதனால ஃபுல்லாக நான் இதில் தான் இருப்பேன். சார், நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த விதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இந்த 3 படங்கள் எடுத்து முடிச்சிருக்கீங்க, எந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்ப பாதித்த விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப பாதித்த விஷயம் வந்து என்னன்னா, மலேசியாவில் வந்து ஒரு 100 பேர் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த 100 பேரில் 97 பேர் வந்து இந்தியா சினிமாவை வந்து நம்ம காப்பி பண்ணால் போதும்னு நம்புகிறாங்களே. நம்ம வந்து நகல் சினிமா பண்ணாலே போதுங்கிற இடத்துல வந்து ஒரு 3% மட்டும் நமக்கான சினிமா நம்ம பண்ணணுங்கிற நம்ம முடிவெடுக்கிறோம் இல்லையா, அந்த எதிர்ப்பு சந்திக்கிறோம் பார்த்தீங்களா. நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எதுக்காக மலேசியாவில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அதை போராடி குறிப்பிட்ட பட்ஜெட்டில் வச்சுட்டு, குறிப்பிட்ட டேலண்ட் வச்சுக்கிட்டு
ஒரு படம் பண்ணணும், ஒரு பெரிய படம் பண்ணணுங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்சஸ் நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னும் தொடர்ந்து. இப்போ அடுத்து 2 படங்கள் ப்ளூஸ் மற்றும் மகாய், இந்த படங்கள்லாம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மலேசியால இந்த படம் வந்து ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்க அங்க ரிலீஸ் பண்றதுனால? அங்க ரிலீஸ் பண்ணதுனாலயா? கண்டிப்பா. எப்படி, ஏன்னா ஜகாட் நாங்க படத்தை அந்த ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னா, மலேசியா தமிழர்கள் வந்து இந்த மாதிரி சூழல்ல தான் அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது மலாய்க்காரங்களும் சீனவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இத்தனை வருஷமா ஒரு 50 ஆண்டு காலம் வந்து சுதந்திரம் கிடைச்சி நீங்க கிட்டத்தட்ட இப்படிதான் வாழ்றீங்களா, எங்களுக்கு மேலோட்டமா தெரியும், ஆனா வந்து ஒரு சினிமாவா ஒரு கேரக்டரா பார்க்கும்பொழுது தான் அந்த பாதிப்பு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சினிமா நான் எப்படி பார்க்கணும்னா அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் கொடுத்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மச்சாயும் ப்ளூஸும் வரும்போது அதே போல, ஏன்னா நான் செய்யற படங்கள் சினிமா எல்லாமே மலேசியா தமிழர்களுடைய அடையாளம். ஆனால் செய்யக்கூடிய படங்கள் வந்து ஆர்ட் மூவி கிடையாது. ஃபெஸ்டிவலுக்கு என்ன தான் போனாலும் நான் என்ன பண்ணேன், ஒரு நடுத்தர சினிமா செய்ய பார்க்குறேன். அதாவது ஜனரஞ்சங்க சினிமா, அதே நேரத்தில் வந்து இது சென்சிட்டிவான சினிமாவை நான் எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த படம் பார்க்கும் பொழுது மலேசியா தமிழர்கள் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா அதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் கருதுறேன். ஓகே சார், உங்களுடைய வரப்போகின்ற படங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வரப்போகின்ற படங்களும் வெற்றி பெறணும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.